ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ரவா தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருளாக பார்க்கலாங்க. ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கேங்க. ரவையும் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் இதை மட்டும் மிக்சியில் ஒரு ரன் விட்டு எடுத்துக்கலாங்க. ரவா தோசைக்கு இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரவை, பச்சை மிளகாய், இந்த ரவா தோசைக்கு தேவையான உப்பு, மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்து மிக்சியில் ஒரு ரன் விட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு கப் ரவையில் தான் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஒரு கப்பு அரிசி மாவு அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு தாளிச்சிருக்கேங்க. அதை இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் கூட தாளிப்பில் சேர்த்துக்கலாம். நான் அரைக்கும் போதே சேர்த்ததுனால இப்போ அது சேர்த்துலங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலையை சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நம்ம ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணாமல் விட்டோம்னா அப்படியே செட் ஆகிடுங்க, கெட்டியாக செட் ஆகிடும். நம்ம ஒவ்வொரு தடவை தோசை ஊற்றும் போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றணுங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ தோசை ஊற்றிடலாங்க. பாருங்கள், இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தண்ணியாக தாங்க கரைச்சிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரவா தோசை ஊற்றிட்டோம். இது ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஆனியன் டாப்பிங் போட்டுக்கலாம், பொடி டாப்பிங் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு பிடித்த மாதிரி போட்டுக்கலாம். வெறும் ஆனியன் மட்டும் போடாமல் பெப்பர், சில்லி இதெல்லாம் மறுபடியும் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம்னா பெப்பரும் பொடி பண்ணி வச்சுருக்கணும், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கலாங்க. ஆனியன் மட்டும் போடாமல் ஆனியன் கூட இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து சாப்பிட்டோன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு நிமிஷம் வேகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட ரவா தோசை சூப்பராக வெந்துருச்சுங்க. அதை இப்போ திருப்பி இந்த பக்கம் ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்மளோட ரவா தோசை சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பார்த்திங்களா, நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது. இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ரவா தோசை வெந்துடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த ஒன் சைடு சூப்பராக வெந்ததுனால நான் இதை இப்போ திருப்பி போட போகிறது இல்லைங்க. இப்படியே எடுத்துக்கலாங்க. செம்ம ரோஸ்ட்டாக வந்திருக்குங்க. நம்ம கரெக்டாக மாவு மிக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம தோசை தவா கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா தோசை சூப்பராக செமையாக வருங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு பார்க்கலாங்க. ரவா தோசைக்கு எப்போவுமே 2 சைடு சுட்டு எடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம ஒன் சைடு சுட்டு எடுத்தாலும் சூப்பராக இருக்குங்க. ஆனால் அந்த ஒன் சைடே நல்லா ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுட்டோம்னா அது செம்ம ரோஸ்ட் ஆகிடுங்க. ஒன் சைடு வெந்தாலும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இது நான் ஒன் சைடு எடுத்தது. இது 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்தது. ரெண்டுமே சூப்பராக வந்திருக்குங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. ரவா தோசை சூப்பராக எம்மியாக செம்ம ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஹோட்டலில் சாப்பிட்றத விட நாம் வீட்லேயே சூப்பராக செஞ்சுக்கலாங்க. ஆனால் நம்ம தோசை தவா பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த ரவா தோசைக்கு மாவு மிக்ஸ் பண்ணுறது கரெக்டான ப்ரப்போர்ஷனில் இருக்கணுங்க. அது மட்டும் இந்த ரெண்டும் கரெக்டாக அமைஞ்சால் நம்மளோட ரவா தோசை சூப்பராக எம்மியான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ரவா தோசை ஹோட்டலில் தான் போய் சாப்பிடணும்னு இனிமேல் அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்லேயே செய்யலாங்க. வீட்டில் நம்ம சின்ன தவா வச்சுருக்கிறதுனால இந்த அளவுக்கு தாங்க தோசை ஊற்ற முடியும். நம்ம ஹோட்டலில் இருக்கிற மாதிரி பெரிய தவா வச்சுருந்தா பெரிய தோசையாக ஊற்றலாங்க. இதுக்கு எப்போவுமே தேங்காய் சட்னி, சாம்பார் தொட்டு சாப்பிடுவோம். ஃபார் சேஞ்ச் இன்றைக்கி நான் டொமேட்டோ சட்னி வச்சு சாப்பிட போகிறேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.